சரிப்பா, எனக்கு ஒரு பிறவி வேணாம், பிறக்க போகிற பிறவி தெரிய வேண்டாம். இந்த பிறவியில் மட்டும் நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், இது மட்டுமாவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. நாம் நல்லதே செஞ்சால் போதும். நல்லதுன்னா என்ன? 4 பேருக்கு ஓடி 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 உதவி செய்கிறதா? இல்லை. நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற மட்டும் நீங்கள் செய்கிற செயல்பாட்டில் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் இருந்தாலே அது நல்லது தான். அப்போது சரி, நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை, ஆனால் நான் மட்டும் கெட்டு போகிறேன், நான் என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன், நான் படிக்காமல் இருந்துட்டு போகிறேன், நான் என்னைய நானே ஸ்பாயில் பண்ணிக்கிறேன், நான் முயற்சி பண்ணி முன்னேறதுக்கு நான் எந்த செயல்பாடும் செய்யாமல் என்னை நான் ஸ்பாயில் பண்ணிக்கிறேன். அது யாருக்கும் பிரச்சனை இல்லை தானே? ஆமாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய சந்ததிகளுக்கு பிரச்சனை. ஏன்னா நீங்கள் படிக்கலைன்னா ஒரு நல்ல ஒரு பதவியிலையோ இல்லை நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில்லையோ உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கலைன்னா முதல்ல டேமேஜ் ஆகிறது யாருன்னா உங்களை சார்ந்தவங்க, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அக்கா தங்கச்சி, உங்கள் மனைவியாக வரவங்க, உங்கள் குழந்தைங்க. இவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே வைக்காமல் நீங்கள் எந்திரிச்சிங்க, சாப்பிட்டீங்க, இருந்தீங்க. சரி, அந்த உங்களுடைய சாப்பாட்டுக்காது, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காது 3 வேளை நீங்கள் ருசியாக சாப்பிட்றதுக்காவது நீங்கள் உழைக்கணும் இல்லையா? அதில் நீங்கள் திருடி திங்கிறதோ, இல்லை அப்பா அம்மா பணத்தை வாங்கி பிடுங்கி திங்கிறதோ, அக்கா தங்கச்சிங்களோட பணத்தை வாங்கி திங்கிறதோ, இல்லை மனைவிக்கிட்டேருந்து அபகரித்து நீங்கள் உங்களோட சுகபோக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க நினச்சிங்கன்னா அது உங்களை நீங்கள் ஸ்பாயில் பண்ணல, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் மனவேதனை படுத்துகிறீங்க. நீங்கள் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செய்யுங்க. பகவான் எங்கேயுமே இல்லை, நான் பல வேதங்களை படிக்கலையே, நான் இந்த சமூகத்தில் பிறக்கலையே, இந்த உயர்வான இடத்துல நான் பிறக்கலையே. ஏன்னா உயர்வு தாழ்வுன்றது மனிதன் ஏற்படுத்தி கொண்டது தான். இறைவன் அதை ஏற்படுத்தலை. ஒரு வரைமுறையை சொன்னார், நீ இந்த தொழில் செய்கிறவன், நீ இந்த தொழில் செய்கிறவன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வர்ணத்தை ஏற்படுத்தி இது பண்ணாங்க. ஆனால் இந்த மனித சமுதாயம் அந்த வர்ணத்தை தான் பெரியவன்னு தலகணம் வச்சுக்கிட்டு ஆடுது. அது அப்படி அல்ல. நீ சிம்பிளான மேனாக இருந்தாலும் சரி, நீ உண்மையாக நமோ நாராயணா, நம சிவாயோ, குரு பிரம்மா அப்படின்னு நீ இருந்த இடத்துல இருந்து வேணுனாலே பகவான் ஒன்று என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. உன் கடமையை நீ சரியாக செய்தாலே நீ அருமையான வாழ்க்கை வாழ்வ அப்படின்னு சொல்ல வர்றார். அதனால் கடமை, தொழில்,